கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை, இன்றைய நாளிலும் 3ஆம் தேதி ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு வாய்ஸ் ஆஃப் காட் ரேடியோ மினிஸ்ட்ரி ஊடாக இந்த நாளிலும் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த மாதத்துக்குரிய வார்த்தைகள் சங்கீதம் 102வது அதிகாரம் 16வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய மாதத்தில் நான் சந்திப்பதில் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து, அவருடைய சுபாவம், அவருடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை குறித்தும் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கணித்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பாராம். இன்றைக்கு பாருங்கள், சில வேளைகளிலே நாங்கள் செய்கிற ஜெபங்களை ஒரு சிலர் இந்த நாட்களிலே அலட்சியம் பண்ணுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அது ஒரு பகுதியிலே இருக்க பாருங்கள். இன்றைக்கு ஒன்றுமில்லாத ஒரு மனுஷன் இந்த நாட்களிலே பாருங்கள், அதாவது இந்த நாட்களிலே ஒரு ஏழையாக இருக்கிறவர் ஒரு ஜெபத்தை எடுக்கிற வேளையிலே அந்த ஜெபத்தை இந்த நாட்களில் மற்றவர்கள் என்ன இப்படியாக என்று சொல்லி இந்த நாட்களில் அலட்சியம் பண்ணுவார்கள். ஆனாலும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பாராம் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் ஜெபத்தை அங்கீகரிக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் திக்கற்றவர்களாய் இந்த நாட்களில் இருக்கலாம். ஒருவருடைய ஒத்தாசையோ, ஒருவருடைய அரவணைப்போ, ஒருவருடைய தாங்குதலோ, ஒருவருடைய உதவியோ இந்த நாட்களில் இல்லாதபடி விடப்பட்ட நிலையிலே, கைவிடப்பட்ட நிலையிலே இந்த நாட்களில் இருக்கலாம். எங்களுக்கு ஆதாரமாக ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் சொல்லி இன்றைக்கு கலங்கிக் கொண்டே இந்த நாட்களில் இருக்கலாம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியாக நீ திக்கற்ற நிலையிலே இந்த நாட்களில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறியா? என்னை நோக்கி நீ இந்த நாட்களில் விண்ணப்பம் பண்ணு, நான் உன்னுடைய ஜெபத்தை இந்த நாட்களிலே அங்கீகரிப்பேன் என்று நமக்கு ஒரு உறுதியான ஒரு வாக்குமொழியை இந்த நாட்களில் தேவன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான், அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவன் யாருடைய ஜெபத்தை இந்த நாட்களிலே கேட்கிறார்? இன்றைக்கு பாருங்கள், ஒரு சிலர் இந்த நாட்களை ஏதோ காரியங்கள் என்று சொல்லி அப்படி இப்படி என்று சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு போகிறார்கள். ஆனால் திக்கற்றவர்கள் எவ்வளவு மனவேதனைகளோடு, எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு இக்கட்டுகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் அங்கே ஜெபம் பண்ணுகிற வேளையிலே தேவன் அந்த ஜெபத்தை விசேஷித்த விதமாக அங்கீகரித்து அந்த ஜெபத்துக்கு இந்த நாட்களிலே பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அன்னாள் என்று சொல்லப்படுகிற ஒரு 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 சகோதரி அந்த இடத்திலே பாருங்கள், அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே அந்த இடத்திலே ஜெபம் பண்ணுகிறார்கள். அவர்களுடைய சூழ்நிலை கைவிடப்பட்ட நிலையில் இந்த நாட்களிலே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சூழ்நிலையில் இருந்து கூட அவர்கள் எதையும் நோக்கி பார்க்கவில்லை. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இருந்து ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு குழந்தை இல்லை, முதலாவதாக. இரண்டாவது, மற்றவர்களுடைய அலட்சியங்கள், மற்றவர்களுடைய நெருக்கங்கள், மற்றவர்களுடைய அவமானங்கள், அவர்களை இந்த நாட்களிலே கேலி செய்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் அந்த ஜெபத்தை தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே அங்கே ஜெபம் பண்ணுகிற வேளையிலே ஏலி என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய ஊழியர் இந்த நாட்களிலே பாருங்கள், ஆசாரியர், அவர் என்ன செய்கிறார்? அவளை இந்த நாட்களிலே அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவள் அந்த இடத்திலே பாருங்கள், அவள் தெளிவாக அந்த இடத்திலே சொல்லுகிறாள், நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லிவிட்டு அவள் ஜெபம் பண்ணுகிறாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கவில்லையா? அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார். அந்த பதிலின் விளைவாகத்தான் பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே மிகவும் ஒரு மகத்துவமான ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் இந்த நாட்களிலே அவளுடைய கற்பத்திலே இந்த நாட்களை கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல் இந்த நாட்களிலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே யார் நம்மை அசட்டை பண்ணலாம். ஆனாலும் இந்த நாட்களிலே அந்த ஜெபத்தை கேட்ட அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் இந்த நாட்களிலே எங்கள் மத்தியிலே இருக்கிறார். அவரையே நோக்கி பார்ப்போம், அவரிடத்திலே நாங்கள் விண்ணப்பம் பண்ணுவோம். அவர் எங்களுடைய ஜெபங்களை அங்கீகரித்து ஆசீர்வதித்து அந்த ஜெபத்துக்கு மறுத்தரவு தருவார். விசுவாசிப்போம், தேவனுடைய மகிமையை காண்போம். கர்த்தர் இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.